இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் கன்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. எக்ஸசைஸ் 5.2ல 5th சம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் sin of ax plus b divided by cos of cx plus d. sin of ax plus bங்கிறது u, cos of cx plus dங்கிறது v. This method is called quotient method. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். dy by dx equal to v du by dx minus u dv by dx divided by v square. இப்போ uங்கிறது sin of ax plus b. du by dx equal to இதில் சைனுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ax plus bன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, காம்போசிட் ஃபங்க்ஷன். இதுக்கு சைனை வந்து நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், ax plus bயை நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அவுட்டர் ஃபங்க்ஷன் சைனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் வரும். காஸ் ஆஃப் இது ஃபுல்லாகவே இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும், ax plus b இன்ட்டு d by dx ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் ax plus b ஈக்குவல்ஸ் டு cos of ax plus b இன்ட்டு d by dx of axங்கிறது a. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 வரும். ஸோ a இன்ட்டு 1ங்கிறது a. d by dx ஆஃப் bங்கிறது 0, ஏன்னா bங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இப்போது இந்த a இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், a இன்ட்டு காஸ் ஆஃப் ax plus b. நெக்ஸ்ட்டு vங்கிறது காஸ் ஆஃப் cx plus d. v ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆஃப் cx plus d. அப்போ d by dx ஆஃப் v ஈக்குவல்ஸ் டு காசுங்கிறது நம்ம அவுட்டர் போர்ஷனாக வச்சுக்கலாம், cx plus dங்கிறது இன்சைட் ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். முதல்ல நம்ம அவுட்டர் போர்ஷன் முதல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். காசை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் வரும். ஸோ மைனஸ் சைன் இன்ட்டு இந்த இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும், இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. இப்போது ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சைன் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சிஎக்ஸுங்கிறது என்னென்னா சி, டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிங்கிறது 0. ஸோ இந்த சி இந்த சைடு வந்துடுச்சு, மைனஸ் சி இன்ட்டு சைன் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. dy by dx ஈக்குவல் டு விங்கிறது காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி, காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இன்ட்டு du by dx, du by dxங்கிறது a cos ax plus b, a cos ax plus b மைனஸ் uங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? சைன் ஆஃப் ax plus b, சைன் ஆஃப் ax plus b இன்ட்டு dv by dx, dv by dxங்கிறது மைனஸ் சி சைன் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டு சொன்னால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ டிவைடட் பை வி ஸ்கொயர். விங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி, காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி whole square, v square na whole square equals to dy by dx equals to cos of cx plus d. இந்த a வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் நம்ம. ஸோ a cos cx plus d into cos of ax plus b மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ஒரு ப்ளஸ் ப்ளஸ் சி இந்த சைடு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கலாம், சி சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சைன் சிஎக்ஸ் ப்ளஸ் டி டிவைடட் பை காஸ் ஸ்கொயராக மாற்றிக்கலாம் நம்ம. காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயருங்கிறது காஸ் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. This is the answer.